இப்போ நான் உங்கள் அட்வொகேட் இப்போ தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவும் காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4-5 வார்டு எனக்கு தெரியும். எனக்கு வாரம் வரைக்கும் 5னா 5 25 வருஷமா கூட்டணி. யார் கூட? காங்கிரஸ் கூட. இப்போ காங்கிரஸ் ஓட்டு ஆக்சுவலி எக்ஸாம்பிள் 10,000 ஓட்டு ஒரு ஊரில் இருந்துச்சுன்னா பிஜேபிக்காரங்க ஆக்சுவலி ஆப்போசிட் பார்ட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10,000 ஓட்டுக்கு 8,000 ஓட்டு விழுந்திருக்கு குத்துனது ஆக்சுவலி. ஆனால் அவங்க கவுண்ட் பண்ணது 12,000 ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் விழுந்தது கம்மி, 2,000 ஓட்டு கம்மி, 2,000 ஓட்டு உழுவல, அவங்க இல்லை போடல. சரிங்களா? 10,000 ஓட்டுக்கு 8,000 ஓட்டுல போட்டிருக்காங்க, 8,000 பேர் போட்டிருக்காங்க. ஆனா என்னன்னு அது கவுண்டிங்ல 12,000 ஓட்டுன்னு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓட்டுல தப்பாயிடுறாங்க. இது திருத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்ட்ரைக் என்ன நடைமுறை பயணமா நடத்துறாங்க. யாரு? ராகுல்காந்தி. அதுல யாருன்னா நம்ம முக ஸ்டாலின் தமிழ்நாடு சிஎம் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நானும் உங்க சைடு கை கோர்த்துக்கிறேன் இந்த இதுக்குன்னா ராகுல் காந்தி சொன்னது ஓட்டே திருத்தனம் பண்ணிட்டாங்க, திருத்தனம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க, இது தப்பான ஒரு விஷயம். 10,000 ஓட்டு இருக்க ஒரு ஏரியால 8,000 ஓட்டு தான் விழுந்திருக்கு. ஆனா 12,000 ஓட்டு காமிச்சிங்கன்னா என்ன நியாயம் அப்படி கேட்குறாங்க. இதை போட்டோ பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிஎம் முதல்வர் அவர்கள் முக ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி சொல்றது கரெக்டு, அவருக்காக உறுதுணையா நிற்பேன்னு சொல்லி அந்த ரேலியில கலந்துக்கிறாரு. இதுல அந்த ஐ அப்ரிஷியேட் ராகுல் காந்தி ஃபார் எக்ஸ்போசிங் த ஓட்டு திருத்தனம், கள்ள ஓட்டு. சொல்ல போனா வெளிப்படையா சொல்ல போனா கள்ள ஓட்டே இல்லாம 10,000 ஓட்டு இருக்க இடத்துல 10,000 பேர் இருக்க இடத்துல 8,000 பேர் போட்டிருக்க இடத்துல 12,000 ஓட்டு எப்படி வரும்னு கேட்டிருக்காரு எக்ஸாம்பிள். அதனால அவர் ஸ்ட்ரைக் ரேலி மேட்டர் பண்றாரு. பொதுமக்கள்கிட்ட இப்போ ஒரு 4-5 கட்சிக்காரங்க, ஜனதா தளம், டெல்லியில ஒரு 4-5 கட்சி, வேற 4-5 ஸ்டேட்லங்க சில பல கட்சிங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க ஓட்டு நிறைய ஏமாத்துறாங்க, கள்ள ஓட்டு நிறைய குத்தி இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. இது எக்காரணத்தை கொண்டு விசாரணை பண்ணாதான் தெரியும். எலெக்ஷன் கமிஷனை நாங்கள் விசாரணை பண்ணிருக்கோம், தப்பா போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, விசாரணை பண்ணி சொல்றோன்னு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு தப்பாகாது இருக்காங்க, விசாரணை நடத்துறோன்னு இருக்காங்க. விசாரணை முடியல தெரியும் என்னன்ட்டு. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் போட்டோ மட்டும் நீங்க பாருங்க. இது எந்த இடத்துல நியாயம் பாருங்க. நிறைய இடத்துல எனக்கும் தோணும் போலியா குத்திருக்காங்க. இது என்ன வெளிப்படையா வெளிச்சத்துக்கு வந்தாலும் தெரியும். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.